ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு செம்மையான ஒரு பிளான் வீடியோ இருக்கு. ராஜாவை வச்சு கொண்டு பேத்தி டென்ஷன் ஆற்றி கத்த விடுவோம். நம்ம ஹாப்பியாக இருப்போம். பாத்ரூம் இருக்கான், பாத்ரூம் போயிட்டு வரட்டும். நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வந்துடுவா, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 10 minutes later. ஹலோ. சொல்லுங்கக்கா. அப்படியா? சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா. நானும் சேர்ந்துக்கிறேன். அதெல்லாம் என் வீட்டுக்காரர் என்ன சொல்ல போறாரு? நான் சொல்றதுதான் அவன் கேட்டுதான் ஆவான். பதிலே கிடையாது. கண்டிப்பா முதல் சீட்டு விழுந்தாலும் பிரச்சனை இல்லை, லாஸ்ட் சீட்டு விழுந்தாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு காசுக்கு ஒன்றும் அவசரமே இல்லைக்கா. கண்டிப்பா சரி, நீ எழுதிக்கங்க, என் பேரை கண்டிப்பா எழுதிக்கங்க. ஆமா, நாளைக்கா? நாளைக்கு காலையில கூட ஏற்பாடு பண்ணிடுங்க. கண்டிப்பா காலைல கொடுத்து விடுறேன். சரிக்கா, என் வீட்டுக்கார்ட்ட கொடுத்து விடுறேங்க, வாங்கிக்கங்க. 15,000மா? சரிக்கா. அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஒன்னும் பெருசா எடுத்துக்கிறாங்க. காலைல பாருங்க, காசோட அவர் தான் வருவாரு. கேட்டுட்டே முடிவெடுக்கிறது, நான் சொல்றதான் முடிவு. சரிக்கா. சரிக்கா, சரிவே. இந்த அக்கா சீட்டு காசு போடுவோம்லடா. நீ என்ன பண்ணிருக்க? சீட்டு காசு போட போறேன். சீட்டு காசு போட போறேன். என்ன கடை இருக்கு? அதெல்லாம் முடியாது, நான் வாக்கு கொடுத்துட்டேன். வாக்கு கொடுக்குறியா? ஆமா, வாக்கு கொடுத்தேன்னா திரும்பி கேளு. வாக்குனா நான் ஒரு முடிவெடுத்து சொல்லிட்டேன். அந்த அக்காட்ட பாத்தி பேச முடியுமா? அப்ப நான் உன்னோட தானே சொன்னேன், உன்னையெல்லாம் கேட்கணும் அவசியம் இல்லைன்னு. நான் சொல்லிட்டேன், காலைல 15,000 போய் கொடுத்துரு. 15,000மா? அப்பா சீட்டு காசுனா என்ன 1 ரூபா 2 ரூபாயா? 15,000 சொன்னாங்க. நான் தான் 15,000 போதும். 15,000 என்னடி சீட்டு போடுற? 2 லட்சம் ரூபா சீட்டுடா. மெண்டல் மாதிரி பண்ணாத. போன் பண்ணி முதல்ல சொல்லிரு வேணாம்னு. 15,000 எப்படி கட்டுவா? இங்க வீட்டு டிவிக்கே கட்ட முடியாம தெரியுது. சும்மா காவும் கத்தாம காலைல போய் கட்டிடு. எந்த காசு இருக்கு? 9 மணிக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டேன். சரி, மரியாதையா போன் பண்ணி சொல்லிரு. நம்மளால கட்ட முடியாது. எந்த காசு வச்சிருக்க நீ? என்னடா எனக்கு? 15,000 எங்க இருக்கு நீ சொல்லு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏற்பாடு பண்ணவா? ஏற்பாடு பண்ணி கட்டு. நான் ஏடிஎம் மிஷனா போய் கார்டு சொல்லி எடுத்துற. நான் என்னடா பொண்டாட்டி காண்டி ஒரு சரிவே மெண்டல் மாதிரி பேசாத. சரிவே சும்மா 1000 மாதிரி போய் ரெடி பண்ணி வராங்க. சும்மா வாட்டிக்கு வாட்ட மெண்டல்ன்றத. நல்லா இருக்கேன் நானு. எனக்கன்னா காரி மூஞ்ச துப்பி போடுவேன். பரவாயில்ல, துப்புனா துப்பிட்டு 15,000 காலைல போய். சரி, தேவலாம் வேலை பண்ற நீ. நீ யாருக்கு சீட்டு போட்ட? யாரு கேட்கணும்? யாரு கேட்கணுமா? வீட்டுல நானும் இருக்கேன். எனக்கு இந்த வீட்டுல முழு உரிமை இருக்கு. இருந்தா என்ன போற? பாதி காசு கொடு. நீ போய் கேட்ட அப்ப என்னெல்லாம் சொல்லக்கூடாது. நானா போக மாட்டேன். சாரி, பாதி காசுன்னு சொல்லிட்டேன். முழு காசு கட்டி காலைல போய். ஒத்த வயசாண்ட கிடையாதுப்பா. காசு இல்லப்பா. காசு இந்த முறுக்கு தின்னுட்டே பதில் சொல்ற. காசு வச்சுட்டு இல்ல இல்லன்ற. ஒத்த வயசா கிடையாது. அஜா, நானே கலைஞர்னு பயந்துக்கிட்டு இப்படியே தலையில முக்கான போட்டு போக வேண்டிய நிலைமை எனக்கு ஏற்படுத்தி விட்டுறாத. சரி, நான் சீரியஸா சொல்றேன். இங்க இந்த கொஞ்சம் இருக்கலாம், இங்க வேலையே கிடையாது. சீரியஸா சொல்றேன், இதெல்லாம் செட்டே ஆகாது. அதெல்லாம் கட்டிடலாம்டா. எவ்வளவோ சமாளிக்கிறோம், எது சமாளிக்க முடியாது. எதுவுமே சமாளிக்க மாட்டேடி. நீ எனக்கு நீ சமாளிக்கிற? நீ இருக்கீலடா சிங்கம் போல. நீ இருக்கும்போது நான் எதுக்குடா கவலைப்படணும்? சிங்க சோத்துக்கு சிங்கிரே அடிக்கும். அத பத்தி ஐ டோன்ட் கேர். சரி, 9 மணிக்கு போய் 15,000 கட்டியா? 15,000 கட்ட முடியாது, ஒரு 2,000 கட்ட முடியாது. டென்ஷன் போவாண்டு. நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? அது என்ன நினைச்சிட்டு போகுது? காசு எந்த காசு எவன் வச்சுக்கிட்டு என்ன டேன்ற? நம்மளுடைய மரியாதை, நம்மளுடைய தன்மானம். அதுக்கு என்னடி நீ என்னடி மாசம் 15 எத்தனை மாசத்துக்கு கட்டிவ? நகை எடுக்கலாம்ல, கட்டுனா காசு கெட்டுனாதான் நாங்க எடுக்க முடியும்.
நீ மாசம் 15,000 கட்டுனே வச்சுக்கவே 2 மாசத்துலயே 3 மாசத்துலயே நம்ம பேர் விழுந்துரும். நான் ஓப்பனா சொல்லவா, எல்லாம் 10 பைசா கிடையாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ கண்டிதான் போ. போன் பண்ணி பேசுனேன், நீயே பேசிக்கிறான். ஆனா கட்ட முடியாது, எனக்கு ஆசை கிடையாது. எனக்கெல்லாம் 3 மாசத்துல நான் அசிங்கமா திட்டி விட்டுருவேன். எங்க திட்டு போன் பண்ணா தெரியும். என்னடா இப்படி பேசுற? இப்படி பேசுறேன்டா, எந்த காசு இருக்கேன்டா? ஒரு 15,000 நாள கட்ட முடியாதாடா? 15 ரூபாய்க்கு ரீசார்ஜே பண்ண முடியாம தெரியும், 15,000 கட்டுறாவா? போடியாண்டு எனக்காண்டி உசுர கொடுப்பேன்னு சொன்ன. உசுர வேண்டாம் எடுத்துக்கா, அது வேண்டாம் இருக்கா, வேண்டாம் எடுத்துக்கா. காமெல்லாம் கட்ட முடியாது, முடியாது. சரி, நீ விளையாட்டுத்தனமா பேசிக்கிட்டு இருக்க. சங்கடம் முடிஞ்சிடும். அப்ப நான் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து சொல்லும் போதே செல்வி கட்ட முடியாது சொல்லிருக்கா. இவ்வளவு நேரம் நீ என்ன கேட்டியா? நீ என்ன கேட்டியா? அந்த அக்காட்ட வாக்கு கொடுத்துட்டே. வாக்கு கொடுத்தேன், நாக்கு கொடுத்தேன். நீ என்ன கேட்டியா? ஒரு வாக்க மீறினா அப்ப எனக்கு அசிங்கம் இல்லையா? இங்க இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் என்ன நினைப்பாங்க? என்னை பத்தி கேவலமா நினைச்சிட மாட்டாங்க? கட்டுன புருஷன் இந்த பிள்ளை பேச்ச கேட்க மாட்டானா? அப்படி எல்லாம் நினைச்சிட மாட்டாங்களா? அடுத்தவங்க நினைக்கிறேன். நான் நான் வந்து எனக்கு இது பெரிய அசிங்கம், அவமானம் தெரியுமா? செத்துறேன்றேன். எனது கை என்னை அடிப்பதுவோ, எனது விரல் கண்ணை கெடுப்பதுவோ. 15,000க்காக கட்டின பொண்டாடி சொல்றேன். வீட்டு டிவி 17,000, இது 15,000. கேஸ் சிலிண்டர் லொட்டு லொசுக்குன்னு அது ஒரு 10,000 வந்து நிக்கும். 50,000 சம்பாதிக்க அப்படின்னா நான் கலெக்டருக்கா படிச்சிருக்கேன். அடிச்சிருக்க வேண்டியதானே? நீ என்ன படிச்சிருக்க? நான் என்ன படிச்சேன்? என்னது கூட்டிட்டு வந்தீங்களா? கட்டு. எனக்கு தெரியாது. காலைல 9 மணிக்கு அந்த அக்காவுக்கு காசு போய் சேர்ந்துடணும். இல்லைன்னா என் மரியாதை என்னுடைய சரி, நான் சீரியஸா சொல்றேன். ஆனா ஒத்த பைசா கட்ட முடியாது. நீ போன் பண்ணி சொல்றியா, நான் போன் பண்ணி சொல்லவா? எனக்கான ஒரு 15,000 கட்ட முடியாதா? முடியாது. நான் வேணா எங்க அம்மா வீட்டு கிளம்பி போயிடுறேன். அவங்க கூட வாழ்றதும் எங்க அம்மா வீட்டுல இருக்கிறது பண்ற. ஆமா, ஒரு எனக்காண்டி ஒரு 15,000 கட்ட சாவுன்ற. அப்ப நான் செத்துறவா? நான் செத்தா உனக்கு சந்தோஷமா? எதுக்கு இப்படி இது பண்ற? என்ன ஒரு மாசம் நீ 15,000 கட்ட போற? உன்னை யாரு சீட்டு போட சொன்னா? அந்த முத சீட்டு போட்டதவே அவ்வளவு கஷ்டப்பட்டு கேட்டுனா, இப்ப இந்த சீட்டு உன்னை யாரு போட சொன்னா? இந்த வீட்டுல ஒரு சீட்டு போடுற உரிமை கூட எனக்கு கிடையாதுன்னா, சீட்டு போடுறதுன்னா குலுக்கு எடுத்து நீயா சீட்டு போடுறது? ஒரு செல்வி, டென்ஷன் ஆகி பேச விடாத செல்வி. போடியாட்டு நீ என்னைய பாரு. நீ கொஞ்ச நேரத்துல சண்டை விட்டு நீ இந்த ரூம்லயும் நான் ஹாலையும் படுக்கிற மாதிரி வைக்க போற பாரு. பரவாயில்ல, இன்னைக்கு ஒரு நாளோட நீ ஹால்ல படுத்துக்கா. ஆனா சீட்டு காசு மட்டும் காலைல 9 மணிக்கு கொடுத்துரு. மறுபடியும் சொல்லாத, எனக்கு டென்ஷன் ஆகுது. உன்னால சீட்டு காசு கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியாது. முடியாதான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். போயிருவேன். செல்வி, கடுப்பா காட்டாத செல்வி. இப்ப என்ன உனக்கு மண்டை ஏத்திக்கிட்டு இருக்க? நீ போயிருவேன். என்ன பண்ணுற? நான் சீட்டு காசு கட்டிடு. சீட்டு காசுலாம் கட்ட முடியாது. கட்டித்தானே ஆகணும். கட்ட முடியாது. சீட்டு காசுலாம் என்னெல்லாம் கட்ட முடியாது. அந்த அக்காட போன் பண்ணி சொல்லிடு. அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் வாக்கு கொடுத்துட்டேன். செல்வி, மெண்டல் மானி பேசாதா செல்வி. எனக்காண்டி ஒரு 15,000 கட்ட முடியாதா? 10 பைசா கூட கிடையாது. நானா ஒத்த பைசா கிடையாது. நீ தேவையில்லாத வேலை பார்க்காத. அப்ப நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். எந்திரிச்சு போ வேண்டிய. என்ன இதெல்லாம் பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்கியா? 15,000 கட்ட முடியாட்ட நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன். அப்பெல்லாம் கட்ட முடியாது. கிளம்பி போ. நானா சிம்மையா இருக்கேன். கிளம்பி போ. வீட்டை விட்டு வெளியே போ. கூட்டிட்டு போறீங்களா? நீ வாட்டு கிளம்பி போயிட்டே இரு. நீ சொல்லுவ, என் நீ கேட்க மாட்ட, ஒன்னும் பேச மாட்ட. நீயா சீட்டு காசு அது 1 ரூபா 2 ரூபா 15,000 ஒப்பன் தான் கொடுத்து வச்சிருக்கேன். 15,000 காதலிக்கும் போது உசுர தரேன். காதலிக்கிறப்ப மயில டென்ஷனா கட்டாத. நீ 15,000 மாசம் மாசம் கட்ட முடியாதாமா மக்கள்? நீ தைக்கிறீல, நீ கட்டு. நீ தைக்கிறீல, நீ கட்டு. என்ன கிட்ட சொல்ற? ஆனா கட்ட முடியாது. கஷ்டம்டா கட்டு, கஷ்டம்டா போ.
மரியாதையா ஃபோன் பண்ணி அவங்க சொல்லி சீட்டு சொல்லலாம் காசு முடியாது, நீ கட்டித்தான் ஆகணும். நான் கட்ட முடியாது. கட்ட முடியாதுன்னா வீட்டை விட்டு வெளியே போ. நான் போய்க்கிறேன். இப்ப எந்த காசு இருக்கு கட்டுறது? அது எனக்கு தெரியாது. எனக்காண்டி மாசம் 15,000 நீ கொடுத்துட்டே ஆகணும். அப்ப வீட்டுல ஒண்ணு நீ கட்டிக்கிறியா? அது உன்னுடைய அது எனக்கு சம்பந்தம் இல்ல அதுக்கு இதுக்கும். அப்ப இது யாருது? இது யாருது? இந்த சீட்டு காசு யாருது? இது என்னது? அப்ப நீ பாத்துக்க. இனி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தீல, அதுக்கு செலவு மாசம் 15,000 கட்டு. கல்யாணம் பண்ணா செலவழிக்கணுமா? ஆமா. அவங்க என்னன்னு கேக்குறாங்க. நான் வந்துட்டு என்ன கேட்டேன்? 15,000 சீட்டு காசு தானே கட்ட சொல்றேன். அது கூட நல்லா கட்ட முடியாதா? 15,000க்கு நான் எங்கடி போவேன்? எங்கேயாவது போ. எங்கயாச்சும் சிக்னல்ல போய் பிச்சை எடுப்போ சொல்றேன். குடும்பத்துல சண்டை வந்துகிட்டே இருக்கான். கட்டித்தான் ஆகணும். கடை வாங்கி இது பண்ற மாதிரி இருக்கேன். அது உன் பிரச்சனை. ரொம்ப அப்படியே அப்படியே கூலா பேசணும்னு நினைக்காத. டென்ஷன் ஆகுது எனக்கு. டென்ஷன் ஆனா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? செல்வி இங்க பாரு, என்னடி உனக்கு 15,000 கட்டி காலைல 9 மணிக்கு. நீ அரை வாங்க போற சப்புண்டு என்ன ஆகுனா அங்க போடி. சொல்லிக்கிட்டே இருக்க, திருப்பி திருப்பி அதையே சொல்லிக்கிட்டே இருக்க. சீட்டு காசு கட்டு, மயில காசு கட்டுட்டு அவவே இங்க 1 ரூபா 2 ரூபாய்க்கு ஓடி திடுறாங்க. உனக்கு 15,000 இலசாவா தெரியுது? காலைல போய் கட்டிடு. போன் பண்ணி சொல்றியா? நான் போன் பண்ணி சொல்லவா? போவா. நீ போன் பண்றியா இல்ல நான் போன் பண்ணவா? 9 மணிக்கு மேல போன் பண்ணா அந்த அக்கா வீட்டுக்காரர் எடுப்பாங்க. அவங்க வீட்டுல சண்டை. யார் எடுத்தாலும் நான் போன் பண்ணி சொல்லிடுவேன், பாத்துக்க. சரியா? நீ போன் பண்றியா நான் போன் பண்ணவா? சொல்லுடி. நீ போன் பண்றியா நான் போன் பண்ணவா? டென்ஷன் ஆகட்டக்கூடாது என்கிட்ட. நீ போன் பண்றியா நான் போன் பண்ணி பேசவா? நீ அடுத்த நக்கட பேசவே முடியாது, அந்த மாதிரி பேசி போடுவேன். சொல்லிக்கிட்டே இருக்க, நம்ம நக்கலுக்கு பண்ணிக்கிட்டு இருக்க. அசால்ட்டா 15,000 கட்டுன்ற. எந்த காசு இருக்கு? காலைல பால் காசு கொடுக்கணுமே, வச்சிருக்கியா நீ காசு? அசால்ட்டா 15,000ன்ற. நான் கவர்மெண்ட் வேலையா பாக்குறீங்க? நீ கவர்மெண்ட் வேலை ஆகுறவங்க கூட 15,000 கட்ட வேண்டாங்க. பண்ணாத சோதனை மேல் சோதனை போதுமட. சீட்டு காசு கட்ட முடியுமா முடியாதடா? இந்த பேர் உனக்கு வேணுமா? டிவி ஒடிச்சது பார்த்தாவா? இந்த பேர் உனக்கு வேணுமான்றேன். வேணாம். சாம் போயிரு. காலைல 9 மணிக்கு சீட்டு காசு கட்டிடு. காலைல 9 மணிக்கு சீட்டு காசு கட்டிடு. பொத்திக்கிட்டு போ. கடுமையா கட்டாத. சரி காலைல 9 மணிக்கு சீட்டு காசு கட்டிடு. என்னடி உனக்கு? என்ன உனக்கு? பாத்ரூம் போற தட்டி நல்லா இருந்த, பாத்ரூம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னமோ வினோதமா பண்ணிக்கிட்டு இருக்க. சீட்டு காசு கட்டு, சீட்டு காசு கட்டுன்னு. இந்த அக்காவுக்கு போன் பண்ணு. உண்டா என்ன அந்த அக்கா சீட்டு காசு கேக்குது? போனை போடு. அந்த அக்காவுக்கு போனை போடு. இந்த அக்கா நம்பர் என்கிட்ட இல்லை. இப்ப யார்கிட்ட பேசுறாங்க? உட்காண்ட பேசுறேன் தானே சொன்னேன் சீட்டு காசு போறேன்னு. போன் பண்ணி மரியாதையா நான் சீட்டு போடலன்னு சொல்லிடு. தேவையில்லாம வீட்டுல சண்டை வளர்த்து டென்ஷன் ஆகி மனுஷனை கொண்டுறாத. போன் பண்ணடியே. பிராங்க் பண்ணன. நல்லா டென்ஷன் ஆனியா? ஹீரோ